தாம்பரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த சாலையோர கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி எந்திரம் மூலம் உடைத்து எறிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் முக்கிய சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அமைச்சர் தாமு அன்பரசன் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் போலீசார் உதவியுடன் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் பெயர் பலகைகளை ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றினர். பின்னர் சானிட்டோரியம் சித்தா மருத்துவமனையின் நுழைவு வாயிலில் இருந்த தள்ளுவண்டி ஜூஸ் கடையை அதன் உரிமையாளர் நகர்த்த முயற்சித்த போது அதன் மேல்புற கூரையை இயந்திரம் உடைத்து சேதப்படுத்தி அதிகாரிகள் கடமையை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்த பெட்டிக் கடையை இயந்திரத்தால் உடைத்தனர். அப்போது கடையின் உரிமையாளர் அதிகாரிகளிடம் கடையை உடைத்து எங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் என கெஞ்சி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. மேலும் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருந்த 2 பெட்டிக் கடைகளை உடைத்த போது தங்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டதாக கடை வியாபாரிகள் கண்ணீர் வடித்தனர். அடித்து நொறுக்கப்பட்ட பொருட்களை குப்பை வண்டியில் நகராட்சி நிர்வாகம் ஏற்றி சென்ற காட்சி ஏழை வியாபாரிகள் மத்தியில் கண்ணீரை வரவழைத்தது. இதனிடையே அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்புகளை செங்கல்பட்டு மாவட்ட துணை ஆட்சியர் நாராயண சர்மா மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு சென்றனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கும் நெடுஞ்சாலைத்துறையினர் பார்க்கிங் வசதி இல்லாமல் செயல்படும் முக்கிய வணிக வளாகங்கள் மற்றும் உணவகத்திற்கு முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர்.